கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, 20/12/2020 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. என் தேவனுடைய நன்மைகள் இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறோம். உடைய அற்புதமும் அதிசயமும் நன்மையும் இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படட்டும் அப்பா. தொடர்ந்து நீர் பாதுகாப்பீராக. உடைய கோலும் கைத்தடி ஆண்டவரே இவரை தேட்டட்டும். என் தேவனுடைய மகிமையின் பிரசனம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் பாதுகாப்பாக இவரை அப்பா நீர் வழிநடத்த போவதற்காக நன்றி அப்பா. வெளிப்படுத்துதல் 3:10 நானும் உன்னை காப்பேன் என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா இவரை நீர் எப்போதும் காக்கிற தேவனாயிருந்து சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் தரப்போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் உடைய பொற்பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காய் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 20/12/2020 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படி நம்முடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் 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 இந்திய தேசத்துல நன்மையான இவங்களை நீங்க கட்டளையிடுங்கப்பா. உங்களுடைய நன்மைகளை எங்க வாழ்க்கையில உண்டாகட்டும் தகப்பனே. கொரோனா வியாதியிலிருந்து தேசத்தை விடுதலையாக்குங்க. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டக்கூடிய இயேசு கிறிஸ்துவ ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை மேற்கொண்டு கொடுக்கிறேன்ப்பா. அத்தோடு இந்திய தேசத்துல அப்பா எழுப்புதலை தரும்படியா ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று இன்று என்று மாறாதவராக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.